அதான் ஒரு ஒரு 50 வருஷமா இருந்திருக்காருல்ல ஏடிஎம்கேல, ஒரு பில்லர் மாதிரி இருந்தாரு. இப்போ விஜய்க்கு சேர்ந்த உடனே ஒரு மாரல் சப்போர்ட் தானே. ஸோ இதுக்கு விஜய்க்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏடிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கேல நடக்கிற கிரிட்டிக்ஸ்லாம் தெரியும்ல, ஏ டு செட் அவங்க என்னென்ன ஓட்டர் இருக்குன்னு தெரியும். ஸோ இனிமேல் இவங்களை பற்றி இவங்க வாடுறது, அவங்கள பற்றி இவங்க வாடுறது கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பாக தான் போகும். பலவீனமா இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, அவரு எத்தனை காலம் எம்ஜிஆர்பி இருந்திருக்காருல்ல, அவங்களுக்கு ஒரு எலெக்ஷனாலே ஒரு திட்டமிடல் இருக்கும்ல. ஸோ எல்லா திட்டமிடலும் இவருக்கு யூஸ் ஆகும்ல. ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளு ஒரு கட்சிக்கு வர்றது வந்து எவ்வளவு பெரிய ஜாக்பாட் தெரியுமா அது. உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா 10 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஸோ 10 முறை எம்எல்ஏ இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையம் ஃபுல்லாவா அவருக்கு ஃபுல்லாவே தெரியும் அந்த சைடு. ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் இவங்களுக்கு, பெரிய மைனஸ் அவங்களுக்கு. ரெண்டாவது இவர் வந்த பிறகு இவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூஸா இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா, 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதுல இன்னும் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. கண்டிப்பா வருங்க. ஒரு இதெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு குளத்துல கல்லு போடுற மாதிரி சின்னதா தெரியும், அது போக போக பெருசா இருக்கும். இன்னும் 4 மாசம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்ல 3/4 பேர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டிடிவி வராரு, அப்புறமா காங்கிரஸ் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஓபிஎஸ் வர மாதிரி சொல்றாங்க. ஒரு காசிப் தான், சும்மா வார்த்தையை வந்து மக்களிடையே வந்து போட்டு பாக்குறது. அது உண்மையா நடந்துடுச்சுன்னா ஸோ ஏடிஎம்கேன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 சீட் வந்தாலே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு வந்து டிவிகேல இருந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா இருந்தாரு. அது வந்து இப்போ இந்த கொடுத்த போஸ்டிங் வந்து அவருக்கு ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவலி அவ்வளவு பெரிய கட்சியில எம்எல்ஏ இருக்கிறது பெரிய போஸ்டிங். இந்த இப்பதானே இது ஓட் பேங்க் ஒண்ணு நிரூபிக்கவே இல்லைல்ல. இதுல வர்றது சும்மா அவருக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து ஒரு சீனியர் வரும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, பப்ளிக் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல. அதனால பெரிய அந்த போஸ்ட் எல்லாம் அவர் வச்சு என்னங்க போகுது. எவ்வளவு பெரிய ஆள்லாம் பார்த்துட்டாரு. எம்ஜிஆர் பீரியட்ல ஜெயலலிதா ஒர்க் பண்ண ஆளுக்கெல்லாம் வந்து நீங்க போஸ்ட் கொடுத்துதான் வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து கோயம்புத்தூர் அந்த கொங்கு சைடுல வந்து ஒரு பெரிய கொங்கு சைடுல பிளஸ்ஸா வரும். ஏதோ அவரு நிறைய பேசலன்றாங்க. இனிமே ஒரு பேச்சு பலமா இருக்கும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது வந்து அதான் சொல்லணும், அந்த கட்சியில இத்தனை வருஷம் இருக்கும்போது அதுல இத்தனை பேர் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காங்க. இப்போ நீங்க ஏடிஎம்கே வந்து சம்பந்தமே இன்னொரு ஆள் சொல்றதுக்கும் அந்த கட்சியில ஒரு 50 வருஷம் இருந்தவர் சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. சோ இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இனிமே இவங்களை பத்தி அவங்களுக்கு காலையிலே வந்து செங்கோட்டையை பத்தி தப்பா பேசுனாங்க. சோ இனிமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். பேப்பர்ல டெய்லி வந்து இப்ப செங்கோட்டை எனக்கு தெரியும் இப்ப லைம் லைட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரே தான் வருவார். இன்னைக்கு அவர் தலைப்பு செய்தி ஆயிட்டாரு. பாருங்க, செங்கோட்டை சும்மா இருக்க மாட்டார்ல. ஏன்னா இத்தனை வருஷம் தடவை வெளியே அனுப்பிட்டு எடப்பாடியோட இவர் தான் சீனியர் சொல்றாங்க. ஸோ அந்த வெறி உள்ளுக்குள்ள இருக்கும்ல. எனக்கு தெரியல, கரூருக்கு அப்புறம் விஜயோட ஒரு ஒரு திங்கிங்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பிகைண்ட் தி ஸ்கிரீன் வந்து செங்கோட்டை இருக்காரா எனக்கு ஒரு இது. ஸோ அதனால டிவிகே வந்து கொங்கு சைடுல வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு விஜய். ஏன்னா உண்மையில விஜய்க்கு வந்து சவுத் சைடுல நல்ல மார்க்கெட் இருக்குங்க. எல்லாம் அப்படியே வெறி கொண்டு அலையிறாங்க. எப்படா ஓட்டு போடலாம், நாளைக்கே எலெக்ஷன் நடக்குமான்னு கேட்கறாங்க. எனக்கு என்னவோ தெரியல, ஒரு 40-50 சீட்டு கூட வந்துருவாரோ, இல்ல சிஎம் கூட்டணி ஆட்சிக்கு தயாருன்றாங்கல்ல. ஸோ அதனால டெப்டி சிஎம் வாட் எவர் ஏதோ ஒரு பிரளயம் நடக்கும் தமிழ்நாட்டில். வந்து எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க இவர். ஏன்னா இவர் ஜெயிஸ்டார்னா எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்டும் வெளியே இறங்குவாங்க. நீங்க பாருங்களேன், எல்லாமே வந்து இவருடைய வருகை பத்தி ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய சினி ஸ்டார் இவர் வந்த பிறகு மக்கள் என்னமா நினைக்கிறாங்க. ஆந்திரால பவன் கல்யாணம் வந்தார்ல. ஸோ இவரை பார்த்துட்டு அப்புறம் கேரளால வருவாங்க, அப்புறம் நார்த். இப்போ இந்த மாதிரி சினி ஆர்டிஸ்ட் வர என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி 30 வருஷமா போராடுறாங்களா, அவங்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் சீமான், திருமாவளவன், பாமக எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஜாயின் பண்ணிருக்காருல, அத பத்தி உங்க கருத்து? நல்லா சேர்ட்டுமா, நல்லா ஏதோ